வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் வடிவியல்ல எடுத்துக்காட்டு 4.20 கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு விளக்கு கம்பத்தின் உயரம் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதன் அடியிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பூச்சி கம்பத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட தொலைவு நகர்கிறது. கம்பத்தின் உச்சிக்கும் தற்போது பூச்சி இருக்கும் இடத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு பூச்சி கம்பத்தை நோக்கி நகர்ந்த தொலைவிற்கு சமம் எனில் கம்பத்தின் அடியிலிருந்து பூச்சி தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளது? விளக்கு கம்பத்தோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர். ஓகேவா? இப்போ விளக்கு கம்பத்துலேருந்து பூச்சி 8 மீட்டர் தொலைவில் இருக்குங்கிறாங்க. அதனால 8 போட்டாச்சு. இங்கேருந்து பூச்சி இவ்வளோ தூரம் கம்பத்தை நோக்கி நகர்ந்து வருதான். இப்போ கம்பத்தின் உச்சிக்கும் பூச்சிக்கும் இடையே உள்ள தொலைவும் இங்கேருந்து நகர்ந்து வந்த தொலைவும் சமம் சொல்கிறாங்க. அதனால் இங்கேயும் எக்ஸ்போர்ட் ஆச்சு, இங்கேயும் எக்ஸ்போர்ட் ஆச்சு. இப்போ பிசி, அதாவது கம்பத்துக்கும் இப்போ பூச்சி எங்கே இருக்கோ அதற்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8லேருந்து எக்ஸை கழிச்சா என்ன கிடச்சிரும்? பிசி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு என்னது? ஏபி எவ்வளோது? 6 போட்டிருக்கோமா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே படத்தில் பிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 எழுதியாச்சா? இப்போ ஏசியும் சிடியும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ் போட்டாச்சா? கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பிசி. பிசி 8லேருந்து எக்ஸை கடிச்சிடும். அப்போ 8 மைனஸ் எக்ஸ். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? திருப்பி படத்துக்கு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை வச்சு பித்தாகரஸ் தேற்றம், செங்கோண முக்கோணமா பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். பக்கம் இது பக்கம் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் என்னன்னு சொல்லியிருக்கோம்? கர்ணம். அப்போ பக்கம் ஸ்கொயர் பித்தாகரஸ் தேற்றத்தின் படி கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். பக்கம் ஒரு ஸ்கொயர் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர் எக்ஸ் கர்ணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்? எக்ஸு. ஓகேவா? அதனால இங்கே வாங்க பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு பக்கம் என்ன இருக்குது? 6 ஸ்கொயர். இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? 8 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இங்கே ரெட் கலரில் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஏக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கணும்? 8. பிக்கு பதிலாக எக்ஸ். ஏ ஸ்கொயர்னா 8 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு திருப்பி என்ன போட்டுக்கணும்? 8. பி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். 8 8 64 மைனஸ் 2 8 16 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கர்ணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயர், இது 6 6 36. இதை கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்படியே இங்கே போட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் குறி இருக்குது. ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். கூட்டி போட்டுக்கலாம். மைனஸ் 16 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே உள்ள ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 36 64 கூட்டினா 100 மைனஸ் 16 எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. 0. 100 மைனஸ் 16 எக்ஸ். மைனஸ் 16 சமக்குறிக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 16 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 பெருக்கல் 16 எப்படி வந்துருச்சு? வகுத்தல் 16 ஆயிடுச்சு. 100 16 பல்ல வகுக்கிறோம். 6 16 96 கழிச்சா 4 புள்ளி வச்சு 2 0 சேர்த்துங்க. 2 16 32 கழிச்சா 8 0 5 16 80. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன இருக்குது? ஈவில் என்ன இருக்குது? 6.25. ஏன்னா இதில் பிரதியிட போகிறோம் 1வது ஈக்குவேஷன். அதாவது பிசி இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸை 1வது ஈக்குவேஷன் எழுதியிருந்தோமா? அப்போ இது தசம எண்ணில் இருக்குது. 6.25ங்கிறது தசம எண்ணில் இருக்குது. இது முழு எண்ணாக இருக்குது. அதனால 8.00 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 6.25. ஓகேவா? 0ல் 5 போகாது. அதனால இங்கே பக்கத்தில் போனால் இங்கேயும் கடன் வாங்க முடியாது. அதனால் 8க்கு போங்க. இங்கே இங்கே வாங்கினா இங்கே 10 ஆகிடும். இங்கே 10லேருந்து இங்கே வாங்கினா இங்கே 10 ஆகிடும். இங்கே 9 ஆகிடும். 10ல் 5 போனால் 5, 9ல் 2 போனால் 7, 7ல் 6 போனால் 1. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? கம்பத்தின் அடியிலிருந்து பூச்சி தற்போது இருக்கும் தொலைவு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. 1.75 மீட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.